எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சீரியா சென்ற பெண்ணின் மோசமான செயல், அதிரடியாக சுற்றி வளைத்த போலீசார். 10 ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருட்கள் நாட்டில் உள்ளது, அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அமைச்சர். யாழில் அதிகரிக்கும் வாள்வெட்டு சம்பவங்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு நடந்த கொடூரம். அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை, முடக்கப்பட்ட சொத்துக்கள், வெளியான அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. நாட்டில் அதிகரிக்கும் இணையவழி பாலியல் தொழில்கள், போலீசார் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. மீண்டும் அனுரவை சீண்டும் மகிந்த, முன்வைக்கப்படும் அதிரடி குற்றச்சாட்டுக்கள். மாகாண சபை தேர்தலுக்காக அனுர அரசு எடுக்கும் முக்கிய நடவடிக்கை, வெளியான புதிய அறிவிப்பு. தாயக நினைவேந்தல்களை குழப்பும் கயேந்திரகுமார், குற்றம் சாட்டும் மணிவண்ணன். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பென விரிவான செய்திகள். உலக பாரம்பரிய தளமான சீரியாவின் கண்ணாடி சுவரை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அபிசாவளையைச் சேர்ந்த 21 வயதான பெண் நண்பர்களுடன் சிரியா சென்றபோது இந்த செயலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரியா காவல்துறையினர் நேற்று அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதேபோன்று முன்பு ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இணையவழி தகாத தொழில் நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிதி மோசடிகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள் உள்ளிட்ட குற்றச்செயல்கள் இத்தகைய இணைய பாலியல் தொழில்களூடாக இடம்பெறும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்கள் சுற்றுலா விசா மூலம் நாட்டிற்குள் வந்து இந்த தொழில்களில் ஈடுபடுவதாகவும், வாட்ஸ்அப் மற்றும் பல மொபைல் செயலிகள் வழியாக ரகசியமாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதில் பாரிய மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் வாள்வெட்டு குழுவினர் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 படுகாயமடைந்துள்ளனர். பருத்தித்துறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சனிக்கிழமை மாலை வாள்களுடன் வீட்டுக்குள் புகுந்த கும்பல் கொடூர தாக்குதல் ஒன்றை நடத்தி தளபாடங்களையும் சேதப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சம்பவம் குறித்து தகவல் வழங்கப்பட்ட போதும் போலீசார் தாமதமாக வந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இலங்கையில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு தேவையான போதைப் பொருள் கையிருப்பு உள்ளது என பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டுக்கு போதைப் பொருள் கொண்டு வரப்படும் அனைத்து வழிகள் நிறுத்தப்பட்டாலும் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தேவையான அளவு போதைப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளது. மேலும் பெருமளவு போதைப் பொருட்கள் மண்ணுக்குள் மற்றும் கொள்கலன்கள் மூலம் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இது நாட்டிற்கு பெரும் அழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 500 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த முடக்கங்கள் பெரும்பாலும் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்களின் சொத்துக்களும் அடங்குவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதுகுறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தகவலின்படி இதில் சில அரசியல்வாதிகளின் சொத்துக்களும் அடங்கும். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் குற்றச்செயல்களின் மூலம் ஈடுபட்ட சொத்துக்கள் முடக்கப்பட்டு தொடர்புடைய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும், விசேட அதிகார சபை உருவாக்கப்பட்டு சொத்துக்களை பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் வரும் மாதம் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து அமைச்சர் சந்தன அபேவர்த்தன தெரிவித்துள்ளதாவது, மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகளால் நிர்வகிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு ஒவ்வாதது எனவும், தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் எனவும், ஆனால் பழைய தேர்தல் முறைமையிலா அல்லது புதிய முறைமையிலா நடத்துவது என்பது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும், சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு கிடைத்ததும் தாமதமின்றி தேர்தல் நடைபெறும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தமக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழிவாங்கி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தங்காலையில் உள்ள தனது கார்டன் இல்லத்தில் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலில் புதிய அரசாங்கத்தின் ஆட்சி முறை குறித்து மக்களும் எதிர்க்கட்சிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதேவேளை இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசும் அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதை தான் முன்னதாகவே சொல்லியிருந்தேன் என்பதையும் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் தினசரி பல ஆதரவாளர்கள் தங்காலை கார்டன் இல்லத்தில் மகிந்த ராஜபக்சவை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் வி மணிவண்ணன், கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் தாயக நினைவேந்தல் நிகழ்வுகளை முற்றிலும் குழப்பி வருகின்றார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று அவர் யாழ் ஊடக மையத்தில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது,
அந்த குழுக்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் மாநகர சபைக்கு சொந்தமான காட்சி கூடத்தை முன்பதிவு செய்து அவர்களின் நினைவேந்தல் மாவீரர் நிகழ்ச்சிகளை நடத்த விடாமல் தடுக்கின்றார்கள் எனவும், முள்ளிவாய்க்கால், நல்லூர், மட்டக்களப்பு உள்ளிட்ட இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகளை அந்த அமைப்பினர் முறையாக நகர்த்துவதாகவும், இவர்கள் முன்னாள் ஆயுத குழுக்கள் மற்றும் அரசு தரப்போடு இணைந்துள்ளனர் எனவும் அவர் ஆவேசமாக குறிப்பிட்டார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், தியாக தீபம் திலீபனின் நினைவுகளையும் அதன் வரலாற்று ஆவணங்களையும் எதிர்கால தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் முயற்சியை யாரும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.